என் அன்பு தங்கமே, இன்று உன் வராகி உன்னிடத்தில் பேச வந்திருக்கின்ற இந்த நேரம் என்னுடைய வார்த்தைகளை கேட்காமல் என் பிள்ளை ஒருபோதும் நீ சென்று விடாதே. உன்னுடைய மூளைக்குள் இருக்கக்கூடிய செய்வினையானது இப்பொழுது உருண்டு கொண்டிருக்கிறது. அங்கும் இங்குமாக அது உருண்டு வருகிறது. அது உன் அழிவை காண துடிக்கிறது. உன்னுடைய மூளையை அது இறங்க செய்ய துடிக்கின்றது. உன் மூளையை செயலிழக்க செய்ய அது அங்கும் இங்குமாக உருண்டு கொண்டிருக்கின்ற இந்த நேரம், இந்த வராகியானவள் என்னவென்று அதனை தெரிந்து கொண்டு உனக்கு சொல்லிவிட நான் வந்திருக்கின்றேன். இது போன்ற விஷயங்களை எல்லாம் உன் தாய் வராகி நான் நன்கு தெரிந்து வைத்திருப்பவள் அல்லவா? உன்னை சுற்றி நடக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் உனக்கு என்னவென்று நான் உணர்த்திவிட தயாராக இருக்கும் இந்த நேரம், இந்த வராகி ஒவ்வொன்றையும் உனக்கு நான் நிறைவாக தெரிய வைப்பேன். எந்த இடத்திலும் என் பிள்ளையின் இடம் எதையும் அதிகமாகவோ குறைவாகவோ நான் சொல்வது கிடையாது. உள்ளதை உள்ளபடி உன் தாய் நான் சொல்வேன். என்ன நடக்கிறதோ அதை நான் உள்ளபடி சொன்னால் மட்டும்தான் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற பல விஷயங்களை உன்னால் எதிர்கொள்ள முடியும். எதையுமே என்னவென்று உன்னால் தெரிந்து கொள்ள முடியும். எதற்காக இதுவெல்லாம் நடக்கிறது என்று நினைப்பதை விட நடந்தது எல்லாமும் நாம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் தானே. அதனால் தானே இவை எல்லாமும் ஏதாவது ஒரு வகையில் நமக்கு நடக்கிறது என்பதை நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வராகி உடனிருக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லாவற்றையும் உறுதிப்படுத்தி தரும். இந்த காலம் இனி எதையும் என் பிள்ளை நீ விட்டுவிடக் கூடாது. இந்த சந்தர்ப்பத்தை எல்லாம் ஒருபொழுதும் என் பிள்ளை நீ தொலைத்துவிடக் கூடாது. நான் இருக்கும் பொழுது உனக்கு என்ன நடக்கிறது என்பதை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். தெய்வம் ஒன்றை சொல்ல முயற்சி செய்யும் பொழுது அதை நிச்சயமாக என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். வராகி உடனிருந்து உனக்கு ஒன்றை சொல்லும் போது இதிலிருந்து உன் வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய நன்மைகளை நீ கொஞ்சம் கொஞ்சமாக தெரிந்து கொண்டால் அது போதும் அல்லவா? தேவையில்லாததை எல்லாம் நினைத்து என் பிள்ளை நீ கலங்காதே. தேவையில்லாததை எல்லாம் யோசித்து குழம்பாதே. மூளை எப்பொழுதும் நாம் சிந்திப்பதை எல்லாம் சரியாக வைத்திருக்க வேண்டும். அதிகமான சிந்தனைகளை அதற்கு நீ கொடுத்தாயானால் அது இப்படித்தான் ஆகிவிடும். அதுவும் சுற்றி இருந்து உனக்கு துன்பங்களை கொடுக்க நினைத்துவிட்ட பிறகு, சுற்றி இருந்து உனக்கு வேதனைகளை கொடுக்க நினைத்துவிட்ட பிறகு, உன்னை அழிக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு அந்த விஷயம் நடந்துவிட்ட பிறகு யாராலும் இதை தடுத்து நிறுத்த முடியாதல்லவா? யாராலும் இதையெல்லாம் விட்டுவிட முடியாதல்லவா? என்ன நடந்தது என்றாலும் ஏது நடந்தது என்றாலும் அத்தனையும் உனக்கு தரக்கூடிய ஒவ்வொன்றையும் நிச்சயமாக என் பிள்ளை நீ கவனமாக தெரிந்து கொள்ள எதிர்பார்த்திட முடியாத அளவிற்கு உனக்கு ஒவ்வொன்றும் சரியாகவே நடக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வராகி உடன் இருக்கும் பொழுது உனக்கு எல்லா நிலையிலும் என்ன நடந்தாலும் நான் முன்கூட்டியே உனக்கு அதனை சொல்லிவிடுவேன். என் பிள்ளையே, இந்த சந்தர்ப்பத்தில் இருந்து நான் உன்னை மீட்டெடுக்க பாடுபடுவேன். உனக்கு வரக்கூடிய வேதனைகளும் சோதனைகளும் உன்னை நெருங்காமல் நான் நிச்சயமாக உன்னை அந்த வேதனையில் இருந்து உன்னை நான் மீட்டெடுப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே. அதுபோல இன்று உன் தாய் வராகி சொல்லக்கூடிய விஷயத்தை செவிகொடுத்து கேள். உனக்கு ஒருவர் செய்வினையை பலமாக செய்து வைத்திருக்கிறார். தினம் தினம் உன்னோடு பேசி பேசியே இந்த செய்வினைகளை உனக்கு அதிகரித்து தந்து கொண்டே இருக்கின்றார். எந்த இடத்திலும் உனக்கு நல்லது நடந்துவிடக் கூடாது என்பதில் இவர்கள் எல்லாம் அதிகமான மனதிற்குள் எண்ணம் கொண்டு இருக்கும் பொழுது இது போன்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் என்னவாகும் ஏதுவாகும் என்பதையெல்லாம் யோசித்து இந்த இடத்தில் நமக்கு என்ன நடக்க வேண்டும் என்பதை சிந்தித்து அத்தனையையும் நாம் சரியான புரிதலோடு ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும். ஆனால் இவர்கள் நடந்து கொண்ட விதமும் இவர்கள் உன்னிடம் பேசிய விதமும் இன்று உனக்கே எதிராக திரும்பிவிட்டது. நீ சொல்லிய ஒவ்வொரு விஷயங்களையும் கேட்டு கேட்டு தெரிந்து கொண்டதோடு மட்டுமல்லாமல்
உணராமல் இவர்கள் அதையே அவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு உன்னுடைய உடலில் எந்த பாகத்தை அழித்தால் ஒட்டுமொத்தமாக நீ அழிந்து போவாய் என்பதை புரிந்து கொண்டு அவர்கள் தேர்ந்தெடுத்தது உன்னுடைய மூளை. ஏன் என்றால் அது கொஞ்சம் அதிகமாக சிந்திக்கிறது அல்லவா, எதையுமே சரியாக யோசிக்கிறது அல்லவா, தவறே நடந்தாலும் அதை சட்டென்று புரிந்து கொள்கிறது அல்லவா, சரியான விஷயம் என்றால் உடனே அதை தெரிந்து கொள்கிறது அல்லவா. இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களையும் அது சரியாக எடுத்து சொல்வதனால் இவர்கள் இப்பொழுது முழுக்க முழுக்க அவர்கள் கவனத்தை உன் மூளையின் மீதுதான் வைத்திருக்கிறார்கள். முதலில் நீ சிந்திப்பதை நிறுத்த வேண்டும். அப்படி நீ நிறுத்தினால் மட்டும்தான் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த நல்லதும் நடக்காமல் போகும் என்பது அவர்கள் நினைத்து கொண்டிருக்கின்ற ஒரு உண்மை. அப்படி நடந்து கொண்டதால் தான் நீ எந்த ஒரு விஷயத்தையும் முன்னெடுத்து செல்ல மாட்டாய் என்பதை அவர்கள் யோசிக்கிறார்கள். உனக்கு நடக்கும் விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் நீ எப்பொழுதும் என்ன தேடுகிறாய் என்பதை உணர்ந்து எதை உணர்கிறாய் என்பதை புரிந்து உன்னை மேலும் மேலும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நிலையிலும் ஏதாவது ஒன்றை செய்து கொண்டிருக்கிறது என்பதை மறக்காதே. இந்த வராகி உன்னோடு இருக்கும் இந்த காலம் உனக்கு எல்லாவற்றையுமே கொஞ்சம் கொஞ்சமாக தெளிவுபடுத்தி கொண்டிருக்கும் என்பதை நீ மறக்காதே. எப்பொழுதுமே உனக்கு சந்தோஷங்களை இது எடுத்துச் சொல்லும் என்பதை நீ மறந்து விடாதே. மனதார என் பிள்ளை, நீ எதை பற்றி சிந்திக்கிறாயோ அதை பற்றி கொஞ்சம் அதிகமாக நீ நினைத்து விட்டாயானால் உனக்கு நடப்பது எல்லாமும் நல்லதாகவே நடக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்வாய். இந்த வராகி உனக்கு உடனிருந்து சொல்கின்ற விஷயங்கள் எல்லாமுமே உன்னை நேர்மைப்படுத்துவதை எப்பொழுதும் என் பிள்ளை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். என் குழந்தையே, இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இனி எல்லாமும் ஆக உனக்கு நான் நல்லதை உணர்த்தும் இந்த காலம் நன்மைகளை உருவாக்கி தரும் என்பதை புரிந்துகொள். என் குழந்தையே, பேசுகின்ற எல்லோரினுடைய வார்த்தைகளையும் நாம் நம்புவது தவறு கிடையாது. ஆனால் அது என்னவென்றும் ஏதுவென்றும் கூட உணராமல் நீ நம்புவதுதான் தவறு. அவர்கள் சொல்வதை எல்லாம் நீ அப்படியே நம்பிவிடுவது இந்த வாழ்க்கையில் நீ செய்கின்ற மிகப்பெரிய தவறு அல்லவா? எதையுமே மற்றவர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று நினைத்து செய்கின்றவர்கள் இங்கு எத்தனை பேர் இருக்கிறார்கள்? மற்றவர்களுக்கு நன்மைகளை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இங்கு எத்தனை பேர் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் எடுத்து சொல்கிறார்கள் என்பதை முதலில் நீ புரிந்துகொள். என்னாலும் வராகி சொல்வது எல்லாமும் உண்மைதானே. யாரையும் எளிதில் நம்பிவிட முடிவதில்லை. யாரையும் நம்பி இந்த வாழ்க்கையில் எதையும் நம்மால் செய்துவிட முடிவதில்லை. யார் என்ன நினைத்தாலும் எதை செய்தாலும் இந்த வாழ்க்கையில் எத்தனை பெரிய விஷயங்களை உனக்கு உணர்த்தி கொடுத்தாலும் அவை எல்லாமுமே ஏதாவது ஒன்றை உனக்கு தெளிவுபடுத்தி தருகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். வராகி இருக்கும் இடம் வாழ்க்கையில் எப்பொழுதுமே உனக்கு நல்ல மனநிலையை தரும் பொழுது அந்த மனநிலையை கொண்டு நீ எப்பொழுதும் சரியாக யோசிக்க வேண்டும். தேவையற்ற விஷயங்களை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீ வேறறுத்து விட வேண்டும். உனக்குள் இருக்கின்ற உண்மையான விஷயங்களை நீ புரிந்து கொண்டால் அது போதும். உனக்குள் இருக்கின்ற உண்மைகளை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். வராகி உனக்கு எந்த இடத்தில் நின்று வெற்றியை கொடுக்க வேண்டுமோ அந்த இடத்தில் நின்று உன் வெற்றியை நான் உறுதிப்படுத்துவேன். எந்த இடத்திலும் நான் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நீ பெறுகின்ற விஷயங்களை எல்லாம் தொலைத்து விடாமல் இருக்க உதவி செய்வேன். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்கள் இனி உனக்கு என்ன சொல்கிறதோ அதையெல்லாம் என் பிள்ளை நீ தெளிவாக தெரிந்து கொள். எப்பொழுதும் ஒன்றை மட்டும் மனதில் புரியவை. நம்மோடு பேசுகின்றவர்கள் பேசுகின்ற வார்த்தையில் இருக்கின்ற உண்மை என்ன, பொய் என்ன என்பதை எப்பொழுதும் நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே நமக்கு சரியான பதிலை நிச்சயமாக கொடுக்க வேண்டும். எதுவென்றாலும் நாம் யோசிக்கும்படி இந்த வாழ்க்கையில் நம்மை ஒருவர் அதிகமாக சோதிக்கிறார் என்றால்
அந்த இடத்தில் சில விஷயங்களை நாம் தெளிவாக கவனிக்க வேண்டும். நாம் அமைதியாக இருப்போம். நம்முடைய வேலை என்னவோ அதை செய்து கொண்டிருப்போம். ஆனால் இவர்கள் நம்மிடம் எதையாவதை சொல்லி ஏதாவதை பேசி நம்முடைய மனதை தேவையில்லாமல் கலங்கடித்து கொண்டிருப்பார்கள். நம்முடைய மனதை தேவையில்லாமல் எதையாவதை சொல்லி யோசிக்க வைத்து கொண்டிருப்பார்கள். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பது போல நாம் அதிகமாக யோசிக்கும்படி ஒவ்வொன்றும் நம்மை சுற்றி நடந்து கொண்டே இருக்கும். எதையுமே நாம் பெரிதுபடுத்தி கொள்ளக்கூடாது என்பது போலதான் நம்மை சூழ்ந்து வருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் நடக்கும். இப்படி ஒவ்வொன்றும் உன்னை தேடி வருகின்ற இந்த நேரங்களில் இந்த வராகி உன்னோடு உடனிருந்து உனக்கு எல்லாவற்றையும் எடுத்து சொல்லும் இந்த வேலை, இதையெல்லாம் என் பிள்ளை நீ எப்பொழுதும் சரியாக உணர வேண்டும். வராகி இருக்கும் பொழுது நீ எதையுமே நினைத்து மனம் வருந்த கூடாது. இந்த வராகி நான் இருக்கும் பொழுது எதை பற்றியும் சிந்தித்து என் பிள்ளை நீ வருத்தம் கொள்ளக்கூடாது. நான் இருக்கும் இடங்களில் நிச்சயமாக உன்னுடைய மூளையை சலவை செய்யும் முயற்சிகள் நடக்கத்தான் செய்யும். ஏன் என்றால் நீ தெய்வத்தின் துணை கொண்டு தெய்வத்தின் அருள் கொண்டு வெற்றி பெற்றிடுவாய் அல்லவா. தெய்வம் இருப்பது உன் வாழ்க்கையில் நிச்சயமான புரிதலை உனக்கு கொடுத்து உன்னை வாழ செய்துவிடும் அல்லவா. அதனால் இதையெல்லாம் இவர்கள் நடத்தத்தான் செய்வார்கள். இதையெல்லாமும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் என்பதை முதலில் உணர வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்கள் இனி உனக்கு ஒவ்வொன்றையும் கவனமாக எடுத்து சொல்ல வேண்டும். உனக்கு ஒவ்வொரு நிலைகளையும் சரியாக புரிய வைக்க வேண்டும். தெரிந்தோ தெரியாமலோ இந்த வாழ்க்கையில் நமக்கு என்னென்னவோ நடந்திருக்கிறது, ஏதேதோ நடந்திருக்கிறது என்று சொல்லி என் பிள்ளை இனியும் புலம்பாதே. எதிர்பாராத விஷயங்கள் பல நமக்கு எப்பொழுதும் சரியாகவே நடக்கும். ஆனால் சில இடங்களில் இந்த வாழ்க்கை சில விஷயங்களை நமக்கு மிகவும் அதிகமாக காயப்படுத்தி கொடுத்துவிடும் என்பதை நீ புரிந்துகொள். தெய்வம் இருக்கும் இடம் உனக்கு எப்பொழுதும் நல்லது நடந்துவிடும் அல்லவா. அப்படிப்பட்ட நல்லது உனக்கு நடக்கக்கூடாது என்பதில் இவர்கள் மிகுந்த கவனத்தோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நல்ல விஷயம் எதுவும் உனக்கு இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை தந்துவிடக்கூடாது என்பதில் இவர்கள் மிகுதியான கவனத்தோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள். இதனால் தானே இவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு முயற்சியிலும் உன்னுடைய மூளையை முதலில் சலவை செய்ய நினைக்கிறார்கள். நீ எடுத்திருக்கின்ற பாதையில் இருந்து உன்னை வழித்தடுமாற வைக்க இவர்கள் நிச்சயமாக முயற்சிகளை செய்கிறார்கள். எந்த இடத்திலும் நீ சரியாக சென்றுவிடக்கூடாது என்பதில் இவர்கள் மிகுந்த கவனத்தோடு இருக்கிறார்கள். உனக்கு நடக்கும் ஒவ்வொன்றையும் என்னவென்றும் ஏதுவென்றும் எடுத்து சொல்லும் இந்த நேரம், இந்த வராகி உடனிருந்து உனக்கு அத்தனையையும் சொல்லித் தருவேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நடந்தது இந்த வாழ்க்கையில் எதையுமே எதிர்பார்த்து என் பிள்ளை ஏமாற்றம் கண்டது நீ தொலைத்தது என்னவென்று நான் அறியும் பொழுது இனி எதற்காகவும் என் பிள்ளை பதற வேண்டாம். வராகி இருக்கின்ற இடத்தில் எல்லாவற்றையும் நீ புரிந்து கொண்டு இனி உனக்கு வரக்கூடிய நன்மைகளை நீ கட்டாயமாக தெரிந்து கொண்டால் அது போதும். தெய்வம் நமக்காக எதையும் சொல்லித்தரும் என்ற ஒரு பாடம் உனக்கு போதும் அல்லவா. இந்த தெய்வம் நம்மை வழிநடத்துகின்றது என்ற ஒரு விஷயம் போதும் அல்லவா. வராகி அதைத்தான் உனக்கு மீண்டும் மீண்டும் எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். இந்த வராகியின் அருளோடு உனக்கு நல்லது நடக்கிறது என்று தெரிந்ததுமே இவர்கள் என்னை வணங்க விடாமல் உன்னை தடுத்து நிறுத்துகிறார்கள். என்னுடைய வார்த்தைகளை கேட்க விடாமல் உன்னை தடுத்து நிறுத்துகிறார்கள். எங்கே என்னுடைய வார்த்தைகளை உன் செவிகளுக்குள் வந்து சேர்ந்து விட்டது என்றால் உனக்குள் நேர்மறையான விஷயங்கள் வந்துவிடும் அல்லவா. உனக்கு
உனக்குள் நேர்மறையான சிந்தனைகளும் நேர்மறையான எண்ணங்களும் அதிகரித்து விடும் அல்லவா? இதுவெல்லாம் நடக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்தேறிக் கொண்டிருக்கின்றது. ஒன்றன் பின் ஒன்றாக இந்த வாழ்க்கையில் உன்னை இதுவெல்லாமும் சோதித்து கொண்டிருக்கிறது என்பதை நீ மறக்காதே. இனி எது நடந்தாலும் நாம் இருக்கும்படி உனக்கு ஒவ்வொன்றிலும் தெளிவான புரிதல்கள் கிடைக்கிறது என்பதை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். தெளிவான சிந்தனைகளும் தெளிவான எண்ணங்களும் உன்னை தொடர்ந்து விட்டால் அது போதும். நிச்சயமாக வராகி இருக்கும்போது யாரும் உன்னை அவ்வளவு சுலபமாக எந்த இடத்திலும் மனநிலையில் மாற்றங்களை கொண்டு வந்துவிட உனக்கு முடியாது. ஆனால் நீ நினைத்தால் நீ இது போன்று அவர்கள் தருவதை எல்லாம் பெரிதுபடுத்தி கொள்ளாமல் ஏற்றுக்கொள்ள துணிந்து விட்டால் நிச்சயமாக உன்னை சுற்றி ஏதாவது விஷயங்கள் நடந்து கொண்டே இருக்கும் என்பதை நீ மறந்துவிடாதே. உன்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் உனக்கு எல்லாமும் உன்னை தொடர்ந்து வருவதை உணர முடியும் என்பதை நீ நம்பு. நாம் எண்ணியது போல நம் எண்ணங்கள் ஒவ்வொன்றும் ஈடேறுகின்ற இந்த காலம் நமக்கு சில விஷயங்கள் புரிந்துவிடும். நமக்கு சில விஷயங்கள் என்னவென்று தெரிந்துவிடும். இதற்காக என் பிள்ளை நீ ஒவ்வொன்றையும் கொஞ்சம் கவனத்தில் கொள். வராகி இருக்கும் இடத்தில் நம் வெற்றிக்கு நாம் எப்பொழுதும் தயக்கம் காட்டலாமா? நம் வெற்றி நமக்கு கிடைக்காது என்று நாம் யோசிக்கலாமா? எல்லாமுமே நமக்கு சரியாக கிடைக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லா நிலைகளும் நமக்கான விஷயங்களை கொடுக்கும் என்பதை நாம் நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். யார் இருந்தாலும் இல்லை என்றாலும் வராகி வருவேன். நமக்காக நமக்கு ஒரு கஷ்டம் என்றால், நமக்கு ஒரு பிரச்சனை என்றால் அதை என்னவென்று கேள்வி கேட்க நம் தாய் வருவாள் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் உனக்கு எல்லாவற்றிலும் நிலையான உண்மைகளை உருவாக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. தெய்வம் இருக்கும் இடம் எப்பொழுதும் நமக்கு கொடுக்கக்கூடிய சந்தோஷத்தை தெளிவுபடுத்தும் என்பதை நீ மறக்காதே. இந்த நேரம் உன் வெற்றி எப்பொழுதுமே உன்னை மன வலிமைப்படுத்தி கொண்டே இருக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. இந்த நேரம் இந்த வராகி உடன் இருக்கும் பொழுது நீ ஒன்றை மட்டும் புரிந்து கொள். எவ்வளவு பெரிய விஷயங்களாக இருந்தாலும் வராகி உனக்கு அதனை உணர்த்துவேன். இந்த வராகி உனக்கு அதனை எடுத்துச் சொல்வேன். அப்படியானால் என் பிள்ளை எதிலுமே நீ தெளிவோடு இருக்க வேண்டும். மற்றவர்கள் சொல்கின்ற வார்த்தைகளை நம்பி நீ செய்து கொண்டிருக்கின்ற நல்ல விஷயங்களை எல்லாம் விட்டுவிடக்கூடாது. மற்றவர்களின் வார்த்தைகளை கேட்டு இப்பொழுது உன்னை சுற்றி நடக்கின்ற எந்த ஒரு விஷயங்களையும் நீ தொலைத்துவிடக்கூடாது. உடனிருக்கும் நேரங்கள், நான் உடனிருக்கும் தருணங்கள் என்று ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ சரியாக மீட்டு கொண்டு உனக்கானவற்றை எல்லாம் நீ தெளிவுபட உணர்ந்து கொண்டு நல்ல பிள்ளையாக வாழ்ந்துவிட்டால் அது போதும். வராகி இருப்பதும் உனக்காக ஒவ்வொன்றையும் எடுத்துச் சொல்வதும் எப்பொழுதும் என் பிள்ளைக்கு புரிந்துவிட்டது என்றால் உன்னுடைய மூளை செய்கின்ற வேலையை சரியாக செய்யும். உன்னுடைய மூளைக்கு தானே இவர்கள் செய்வினையை செய்கிறார்கள். உன்னுடைய மூளை எதையும் சரியாக யோசிக்க கூடாது என்பதற்காக தானே இவர்கள் செய்வினையை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் உணர்ந்து கொண்டு நாமாக நின்று இந்த வாழ்க்கையில் அத்தனையையும் நாம் என்னவென்று உணர வேண்டும் என்பதை எப்பொழுதும் நீ மறக்காதே. இந்த நொடி முதல் உனக்கு அதிர்ஷ்டத்தை நான் கொடுக்கும் போது எப்பொழுதுமே எல்லாமும் தெளிவாக நடக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இந்த நேரம் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு ஆச்சரியத்தை உணர்த்தி கொடுக்கும் என்பதை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். இனி நடப்பது எல்லாமும் உனக்கு எப்பொழுதும் நன்மைகளை உணர்த்தும். வேதனைகளை என்னவென்று புரிய வைக்கும். தெய்வம் இருக்கும் பொழுது உனக்கு அத்தனையிலும் நன்மைகளும் நம்பிக்கைகளும் என்றும் ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொண்டால் அது போதும். உனக்காக இந்த வராகி எப்பொழுதும் நல்லதை உணர்த்தி சொல்வேன்.
இந்த வராகி எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் நீ விரும்பியதை எல்லாம் உனக்கு நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன். தெய்வம் இருக்கும் இடத்தில் எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும். வராகிக்கு ஒன்றை மட்டும் எப்பொழுதுமே நீ சரியாக உணர்த்தினாயானால் அது போதும். எல்லாவற்றிலும் வராகி புரிந்து கொள்வது ஒன்றுதான் என்பதை நீ முதலில் தெரிந்து கொள். ஏன் என்றால் வராகி முதலில் உன்னுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்களை தான் பார்ப்பேன், சரியாக இருக்கிறதா இல்லையா என்று. எப்பொழுது அது சரியில்லாமல் போகிறதோ அப்பொழுதே தெரிந்து கொள்ள வேண்டும் யாரோ உன்னை அதிகமாக குழப்பிக் கொண்டிருக்கிறார் என்று. நேர்மையான எண்ணங்கள் உனக்கு நடக்காமல் தடுக்கிறார்கள் என்று. உனக்கான நல்ல விஷயங்கள் எதுவும் நடந்துவிடாமல் இவர்கள் முன்னின்று தடுத்து நிறுத்துகிறார்கள் என்பதை நாம் நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் உன்னுடைய வராகி வந்தது உனக்கு செய்வினை நடக்கும் இடம் எது, உன்னை ஆட்டி படைக்கும் விஷயம் எது என்பதை அப்பொழுது உன்னுடைய மூளைக்குள் இருக்கின்ற இந்த செய்வினை என்பதை நான் கண்டுபிடித்தேன். என் குழந்தையே, இதை முதலில் நாம் வெளியே எடுக்க வேண்டும். இதனை உன் வாழ்க்கையில் இருந்தே வெளியே அனுப்ப வேண்டும். அதை மட்டும் சரியாக நீ செய்ய வேண்டும் என்றால் முதலில் யார் பேச்சையும் கேட்டு எந்த ஒரு முடிவையும் எடுக்காதே. உனக்கான முடிவை நீ தனித்து எடு. உனக்கு என்ன வேண்டும் என்பதை நீ சரியாக செய்து கொண்டிரு. எந்த இடத்திலும் எதையும் நினைத்து என் பிள்ளை நீ வருந்தாதே. உனக்கு ஒரு துன்பம் வரும் பொழுது தெய்வத்திடம் சொல். மனிதனின் முன்னால் நின்று தேவையில்லாமல் உனக்குரிய பிரச்சனைகளை நீ அதிகப்படுத்தி கொள்ளாதே. உன்னுடைய வேதனைகளை யாரும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். உன்னுடைய கஷ்டங்களை யாரும் உணர்ந்து நடந்து கொள்ள மாட்டார்கள். உனக்கு தரக்கூடிய விஷயங்களை எல்லாம் எப்பொழுதும் நான் சரியாக கொடுப்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொண்டால் அது போதும். வராகி இருக்கும்போது உனக்கு எல்லாமும் தெளிவாக நடக்கும் என்பதை உணர்ந்து மற்றவர்களின் பேச்சுக்கு ஒருபோதும் இடம் கொடுக்காமல் நீ முன்னேறி கொண்டே இரு. தெய்வம் இருக்கும் இடம் இந்த வாழ்க்கை உனக்கு இனிமேலும் நல்லதை கொடுக்காமல் போகாது. நீ ஆசைப்படுவது எல்லாமும் உனக்கு நடக்கும் என்பதை நம்பு. வராகி இருக்கிறேன், உனக்காக தெய்வம் இருக்கிறேன். உனக்காக இந்த வராகி இருக்கும்போது எதுவுமே நல்லது என்பதை உன்னுடைய மூளைக்கு எடுத்துச் சொல். உன்னுடைய மனது சரியாக சிந்திக்கிறது என்பதை நீ நம்பு. உன்னை நீ நம்பாமல் மற்றவர்களை நம்பினால் கடைசியில் இப்படித்தான் எந்த ஒரு சிந்தனைகளும் உனக்கு தெளிவாக இல்லாமல் போய்விடும். எல்லாமும் உன்னை குழப்பிவிடும் என்பதை நீ புரிந்து கொள்வாய். இனி நடப்பதை எல்லாம் நீ எந்த விஷயத்திலும் சரியான சிந்தனை கொண்டு ஏற்றுக்கொள்ள தயாராக இரு. நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடக்கும் என்பதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். வராகி சொல்லும் விஷயங்கள் உன்னை வாழ வைக்கும் என்பதை நிச்சயமாக நீ ஏற்றுக்கொள்வாய். உன் மனது நிம்மதி அடையட்டும். என் தங்கமே, இந்த வராகியின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கட்டும்.